என்னோட முடி நல்லா வளர்ந்துருச்சு காய்ஸ். நல்லா பெய்யுது, மழை பெய்யுது. அது இல்லாமல் நம்ம ப்ராடக்ட் என்னது சாம்பிள் வச்சுருக்கேன் சரிங்களா. மழையை பார்க்க பார்க்க அழகாக இருக்கு. சரியான மழை விட்டுருக்கு. மலையில எல்லாம் கொடை இல்லைன்னா கவர் போட்டு போகிறாங்க. இங்கே வரைக்குமே மழை தூருது. வாங்க வாங்க நம்ம பொடி எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க, யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்று கட்டிட்டு இருக்கிறேன். ஆனால் யாராச்சும் ஒருத்தர்னாச்சும் இந்த மலையில் நின்று கேட்பாங்களான்னு பார்த்தா அவங்க மலையில் ஓடுறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ப்ராடக்டை கேட்குறாங்க. ஆனால் நிறைய பேர் வெளியே வச்சோம்னா கேட்குறாங்க, நான் போய் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பரவாயில்ல, அந்த இதுக்கு ஓகே தான். வேறு மழை இப்படி வச்சு ஒரு மாதத்துக்கு இது பண்ணோம்னா நல்லா சூடு பிடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தைரியமாக உள்ளேயே வச்சு சேல்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 10 பாட்டில் மட்டும் முன்னாடி தூக்கி வச்சுருக்கேன். அது என்னன்னு கேட்டுட்டுமே அப்படின்னு. அது ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா தான் நீங்கள் பாட்டுக்கு வரீங்க போகிறீங்க பார்க்குறீங்க போகிறீங்க, என்னை ஒரு வாரத்தை கேட்டால் தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட இந்த பிள்ளை தனியாக பேசிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறாங்க. சரி, மழை இவ்வளோ பேருக்கு மேலே வரல, நம்ம உள்ளே போய் உட்காருவோம். ஈரத்தில் நனைய வேணாம். ஆளே இல்லாத கடையில் யாருக்கா டீ ஆத்துறங்கிற மாதிரி கரண்ட்டு போகிற வரைக்கும் நம்ம இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். கரண்ட்டு போயிடுச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ராடக்ட் நிறைய பேர் கேட்டு போகிறாங்க. இவ வாங்கிட்டு போகலின்னா கூட நம்ம கஸ்டமர் மட்டும் தான் வாங்குறாங்க. ஏரியாக்காரங்க நிறைய பேர் வந்து தெரியாதவங்களாம் வந்து கேட்டு போகிறாங்க, இது எதுக்கு யூஸ் பண்ணுறது, எங்கள் பாப்பாவுக்கு வாங்கி தரலாமா, இந்த மாதிரி ஹேர் ஃபால் இருக்குது, அந்த மாதிரி கேட்டால் கூட நம்மளுக்கு கொஞ்சம் அந்த இதாக இருக்கும். உள்ளே வச்சுருக்கனால நம்ம கஸ்டமருக்கு மட்டும் தானே சொல்கிறோம். இப்போ வந்து ஏரியாவுக்கே ஆல் ஏரியாவுக்கே ஸ்கூலில் வந்து ஒரு 1000 பிள்ளைங்க படிப்பாங்க. அந்த 1000 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அவங்களாம் கேட்குறாங்க. ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன எந்திரிச்சு வந்து ஒவ்வொன்றா சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் உள்ளே உட்காந்துக்குவேன். அவங்க வந்து இங்கே டப்பா கிட்ட நின்றுட்டாங்கன்னா நான் எந்திரிச்சு போய் சொல்லிவிட்டு அப்புறம் உள்ளே இருக்குங்க ஸ்டாக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு வெளியே சாம்பிள் தானே வச்சுருக்கேன். சரி ஓகே கைஸ், மழை நினைச்சுன்னா தான் நான் ஒரு வாரத்துக்கு இப்படித்தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 100 டப்பா நம்ம சேல்ஸ் பண்ணுவோம் சரிங்களா. அப்போ தான் என் லட்சியமே இதாகும். மழை நின்றுச்சு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு மேலே இருக்குல்ல அந்த லைட் ஒன்று புகைந்து விட்டது. 3வது லைட் தெரியுதுங்களா, புகை வந்த மாதிரி மேலே கம்பத்தில் படன்னு வெடிக்குது. நீங்கள் ஏதாச்சும் பீஸ் போகிறதுக்குள்ள நம்ம கிளம்பிடணும். கிளம்பும் லைட்டில் ஆஃப் பண்ணி. ஸோ காய்ஸ் வந்துட்டேன். வந்துட்டு மணி வந்து 10:30 குழம்பு வச்சேன். இட்லி குழம்பு, அதுக்கப்புறம் சட்னி அரைக்கணும். காரா சட்னியும் இட்லி குழம்பும். வாங்க சாப்பிடுவோம். சட்னி அரைச்சி தாளிச்சு கொட்டிட்டோம்னா வேலை முடிஞ்சு. சட்னி வணக்கி வச்சு ஆறட்டுன்னு வச்சிருந்தேன். ஸோ அவ்வளோதான், இட்லி ஊற்றிட்டோம்னா சாப்பிட்டு தூங்கிடலாம். சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நானும் இதே தான் சாப்பிட்டேன். மழை இன்ன வரைக்குமே நிற்கல. மணி 10:30 ஆயிடுச்சு. பயங்கர ஊட்டி மாதிரி இருக்குது நம்ம ஊர். செம குளிர் சரிங்களா. நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். எல்லாரும் சாப்பிட்டு நிம்மதியாக
நானும் தூங்க போறேன். சரி, ஓகே, எல்லாத்துக்கும் பாய், குட் நைட்.